ஆஸ்க் விஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, இது நம்ம குடும்பத்தில் மட்டுமில்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, குழந்தைங்க மொபைல் பார்க்குறது. அன்பான பெற்றோர்களே, தினமும் நமக்கு பயங்கரமான கோபம் வருது. எதுக்காக? குழந்தைங்க ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, விளையாட கூட போக மாட்டேங்கிறாங்க, சாப்பிடும்போதும் மொபைல் பார்க்குறாங்க, தூங்குறதுக்கு முன்னாடியும் மொபைல் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நமக்கு அதை பார்த்து பார்த்து பயங்கர கோபம் வரும், கத்துவோம், அடிப்போம், மொபைலை பிடுங்கி வைப்போம். இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாமே. முதல்ல குழந்தைங்க ஏன் மொபைல் பார்க்குறாங்க? குழந்தைங்களோட பிரெயின் இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை. பிரெயினில் ஒரு ஃப்ராண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான், அந்த பகுதியில் தான் நம்ம பண்ணக்கூடிய ஃபோக்கஸ், நம்ம பண்ணக்கூடிய டெசிஷன் மேக்கிங், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பகுதியில் தான் உருவாகுது, கட்டுப்படுத்தப்படுது. ஆனால் மொபைல் ஆப்ஸ் பார்க்கும்போதும் கேம்ஸ் விளையாடும்போதும் பிரெயினில் என்ன ஆகுதுன்னா, டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி, அதுதான் சின்ன சின்ன சந்தோஷங்களை குழந்தைங்களுக்கோ நமக்கோ கொடுத்துக்கிட்டோ இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பார்க்கும்போது, குலோப் ஜாமுன் பார்க்கும்போது, ரசகுல்லாலாம் பார்க்கும்போது, நல்ல ஒரு பிரியாணி பார்க்கும்பொழுது, அதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொபைல் அப்படின்னு நினச்சாவே ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை அந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் உருவாக்குது. அப்போ அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு காரணம் குழந்தைங்க இல்லை, அவங்க பிரெயினில் உருவாகக்கூடிய டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இப்போ என் குழந்தை அடிக்ஷனில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொபைல் போதும்னு சொல்லி நம்ம வாங்கும்போதே அவங்க பயங்கரமாக எரிச்சல் ஆவாங்க. இன்னும் 5 நிமிஷம் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு அவங்க கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் போய் விளையாடுறதுல கூட அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. படிக்கிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்டே வராது. தூக்கம் வராமல் நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியாக தூக்கம் இல்லாமல் காலையில் நிறைய கொட்டாவி விட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள் தான். சரி, இந்த மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தில் பேரண்ட்ஸாக நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்க ஃபோன் பார்த்துட்ருக்கும்போதே டக்குன்னு போய் ஃபோனை பிடுங்கவே கூடாது. ரெண்டாவது விஷயம், இனிமேல் உனக்கு ஃபோனே கிடையாது அப்படின்னு நாம் அவங்களுக்கு ஃபோனை பேன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரக்கூடிய சூழ்நிலையும் பதட்டம் வரக்கூடிய சூழ்நிலையும் நாம் உருவாக்குவோம். அதே மாதிரி நாம் ப்ரைஸ் பண்ணக்கூடாது. நீ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டன்னா நான் உனக்கு மொபைல் தரேன், நீ கடைக்கு போயிட்டு வந்தனா